Taste the Daily. கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி மழைநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து தனது சொந்த நிதியில் பராமரிப்பு பணிகளை துவக்கி வைத்தார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக சாலைகள் மற்றும் விவசாய நிலங்களில் மழைநீர் குளம்போல தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியை நேரில் சென்று ஆய்வு செய்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தனது சொந்த நிதியில் பராமரிப்பு பணிகளை செய்து தருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தது மட்டுமல்ல, JCB வாகனம் மூலம் பணிகளையும் துவக்கி வைத்தார். மதுரை யானைக்கால் தரைப்பாலத்தை ஒட்டிய தென்கரை இணைப்பு சாலையில் 2வது நாளாக தண்ணீர் குளம் போல் தேங்கியது. வைகை அணையில் இருந்து கடந்த 11ஆம் தேதி 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதை தொடர்ந்து 2569 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை மாநகர பகுதியில் உள்ள வைகை ஆற்று பகுதியில் இரு கரைகளிலும் உரசியவாறு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் யானைக்கால் தரைப்பாலத்தை ஒட்டிய தென்கரை இணைப்பு சாலையில் தண்ணீர் குளம் போல் தேங்கி வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். தரைப்பாலம் அருகே உள்ள ஆகாய தாமரைகளை முறையாக அகற்றாமல் இருப்பதே தண்ணீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகம் ஆகாய தாமரைகளை துரிதமாக அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை அமைந்தகரை கஜலட்சுமி காலனியில் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் சிறு மழைக்கு வீடுகளுக்குள் நீர் புகுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைநீர் வடிகால்வாய் பணிகள் மேற்கொள்ளாததால் 1 மணி நேரம் மழைக்கு வீட்டிற்குள் இடுப்பளவிற்கு மேல் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும், கழிவு நீரோடு மழைநீரும் சேர்ந்திருப்பதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து திமுக கவுன்சிலர் குமாரிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அவர் கண்டும் காணாமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டும் மக்கள் சென்னையில் மழைநீர் வடிகாலுக்காக 4000 கோடி செலவு செய்ததாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கதை விட்டுக் கொண்டிருப்பதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இது தூர் வராமல் இந்த மாதிரி அடைப்போட இருக்குது. இதில் என்னன்னா, இந்த தண்ணி மொத்தமாக சேர்ந்து மழை தண்ணி எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சாலும் வீட்டுங்களில் தண்ணி வருது. இப்போ 4500 கோடி ஒதுக்குனாங்கன்னாங்க, ஒதுக்கி இத்தனை நாள் ஆகுது. எங்கள் ஏரியாவில் மழைநீருக்கோசரம் எந்த விதமான இதுவும் பண்ணலை. ஒவ்வொரு முறையும் தண்ணி வரும்போது நாங்கள் அவஸ்தைக்குள்ளதான் ஆகிறோம். சென்னை திருவெற்றியூரில் சமீபத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட மண்டல அலுவலகத்தில் ஒழுகும் மழைநீர் ஸ்டாலின் அரசின் விஞ்ஞான ஊழலை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. அலுவலகத்திற்குள் சொட்டிய மழைநீரை ஆங்காங்கே வாளிகள் வைத்து பிடிக்கும் காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மழை காலங்களில் மக்களுக்கு உதவ வேண்டிய மாநகராட்சி ஊழியர்களை வாளிகளை வைத்து மழைநீரை பிடிக்க வைத்ததுதான் திறனற்ற ஸ்டாலின் அரசின் சாதனையா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கட்டடத்தை புனரமைக்க செலவு செய்ததாக கூறப்படும் 1 கோடி ரூபாய் எங்கே போனது என கேள்வி எழுப்பும் மக்கள் தீய சக்தி ஸ்டாலின் அரசு விஞ்ஞான ஊழலில் திளைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.